இந்த ஆர்டர் இப்படி சொதப்புவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலைங்க. நமக்கு ஒரு 1/4 கிலோ நியூட்ரெல்லா ஃப்ளேவர் ப்ரௌனிஸில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்டர் அவங்க சிஸ்டர் பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பிக் அனுப்பியிருந்தாங்க. அந்த பிக்கில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக வேணும் சிஸ்டர்னு வேறு சொல்லிட்டாங்க. நானும் ட்ரை பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி செஞ்சு கொடுத்தாச்சு. பிக்சர் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு. கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் எக்ஸாக்டாக ரெஃபரன்ஸில் இந்த மாதிரியே இருக்குது, நான் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர்னு ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. பட் இங்கே தான் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். டெலிவரி போர்ட்டலில் அனுப்பணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னோடய தங்கச்சியோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவள் என்ன சொல்லியிருந்தான்னா, அவங்க வீடு வந்து சித்ரா கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் வந்து 50 ருபீஸ் டெலிவரி சார்ஜ் வாங்கியிருந்தேன். போர்ட்டர் ஆப்பில் போட்டு பார்த்தோன்னே தான் தெரிஞ்சது இந்த அட்ரஸ்க்கு 50 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. ஸோ நான் கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு விட்டுட்டேன். நீங்கள் யாரெல்லாம் இதே மிஸ்டேக்கை பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் ஷேர் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.